இவங்க நோக்கம் ஆர்எஸ்எஸ் விரும்புகிற ஒரே நாடு ஒரே அரசு. அதுக்காகத்தான் அரசியல் சட்டத்தை காலில் மிதிச்சு இவ்வளவு அட்டுழியங்களையும் செய்கிறாங்க. இதை எப்படி தமிழ்நாடு பொறுத்துக்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகோடி மனிதர்களும் இன்னைக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அநீதிக்கும் ஆதரவாக பேசுகிற ஒரு மனிதர் இருக்கிறார்னா அவர்தான் அரசியலில் அவமானமாக பார்க்கப்படுகிற அடிமை சாமி. புரியுதா? அடிமை சாமின்னு யாரும் சொல்றேன்னு. இன்னைக்கு நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பழனிசாமி என்ன பேசி இருக்காருன்னா, டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வராதுன்னு அமித்ஷா சொல்லியிருக்காருன்னு பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு அமித்ஷாவே சொல்லிட்டாருன்னு பழனிசாமி பேசுகிறார். ஒன்றிய அரசு சிறப்பாக செய்வாங்கன்னு பேசியிருக்கிறார். அமித்ஷா எங்க சொன்னார்? தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் என்ன கேட்டோம்? நாடாளுமன்றத்தில் வச்சு பிரதமர் வாக்குறுதி தர வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களுக்கு பேப்பரில் சட்டபூர்வமாக நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி வேணும். 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தான் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி அளவு இருக்கும் என்கிற உறுதிமொழி வேணும். தேர்தல் கூட்டத்தில் அமித்ஷா சொன்னதையெல்லாம் தண்ணியில் தான் எழுதி வைக்கணும். கூட்டணியில் இருக்கக்கூடிய பாவத்துக்கு அடிமை பழனிசாமி வேணா அதையெல்லாம் நம்பலாம். திமுக ஆளக்கூடிய தமிழ்நாடோ வேல்யூ இல்லாத உங்களோட வெற்றி வார்த்தைகள் நம்பாது. பழனிசாமி இப்போ தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசுறாரு. ஆபத்து வரும் பின்ன பழனிசாமி லா பாயிண்ட்டும் வரும் முன்னேன்னு இதை நாம் எச்சரிக்கையாகத்தான் பார்க்கணும். தனி மனிதர்களை விட நமக்கு தமிழ்நாடு தான் பெருசு. எனவே தமிழ்நாட்டை வட்டமிடக்கூடிய பாஜக பருந்த விரட்டி அடிக்கணும். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின்னு சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு அடிமைகள் தமிழ்நாட்டில் ஆடக்கூடாது. அதுக்காகத்தான் ராசிபுரத்தில் மதிவேந்தன் அவர்களுக்கும், திருச்செங்கோட்டில் ஈஸ்வரன் அவர்களுக்கும், நாமக்கல்ல ராணி அவர்களுக்கும், சேந்தமங்கலத்தில் பூமலர் அவர்களுக்கும், குமாரபாளையத்தில் எஸ் பாலு அவர்களுக்கும், பரமத்தி வேலூரில் மூர்த்தி அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க முட்டை சப்ளெல்லாம் நாமக்கல் தான் இல்லையா? அப்படிப்பட்ட நீங்கள் என்டிஏ தமிழ்நாட்டுக்கு விரோதமான கூட்டணிக்கு நாமக்கல்ல பெரிய முட்டையா போட்டு அனுப்பணும். மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போரில் அரசியல் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று கலைஞரின் மகனா கேட்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.